சோசியலாக நம்ம சிஸ்டம் கெட்டு போச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கெட்டு போச்சுன்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, பல விதத்தில் டிஸ்கிரிமினேஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இந்த சிஸ்டத்தை சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, தனி மனிதன் தன்னோட தேவையை சில இடங்களில் பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக குறுக்கோளியில் போய் பணமாகவோ இல்லை ஏதோ ஒரு வழியில் அந்த விஷயத்தை சாதிச்சுட்டு வந்துடுறாங்க. ஆஸ் அ இண்டிவிஜுவலாக நமக்கு இந்த வாய்ப்பு இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாவோ இல்லை அரசியல் அதிகாரிகளோ தன்னோட அதிகாரத்துக்கு எந்த அளவுக்கு உட்பட்ட லெவலில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஊழலும் கையெட்டுகளும் பெற்று அவங்க ஆதாயம் அடைஞ்சிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிஸ்டத்துக்குள்ளே போய் யாரும் யாரையும் கேள்வி கேட்க முடியாத அளவில் எல்லாருமே கரெக்டடாக இருக்கும்போது எந்த விஷயத்தை உங்களால் மாற்ற முடியும்? அப்படி இருக்கும்போது அங்கங்கே போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான விடை என்னன்னு கேட்டால், இப்போ போராட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனால ஏதாவது இடத்துல ஏதோ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டால் 100க்கு 1% எங்கேயாவது நடந்திருக்குமே தவிர மற்றபடி சேஞ்சஸ் எதுவுமே வந்திருக்காது. அது அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கும். அதையும் மீறி இது மாதிரி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறாங்கன்னா, ஒன்று பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தால் தன்னோட அந்த இடத்துல உள்ள ஏரியா தலைவர் தன்னோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காகவும், இயக்கமாக இருந்தால் அந்த இயக்கத்தை தக்க வச்சுக்கிறதுக்காகவுமே இருக்குமே தவிர பெருசாக அந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்போ இப்படியே தான் கடந்து போகணுமான்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் தனி மனிதன் தன்னோட மனசாட்சிக்கு உட்பட்டு எந்த தேவைகளுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த சிஸ்டம் சரியாகுமே தவிர, அப்படி இல்லைன்னா சரியாகும். எல்லாத்துக்கும் ஒரு எண்டுன்னு ஒன்று இல்லாமல் போவதில்லை. அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இதுக்கு மேலே எதுவுமே நடக்காதுங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டத்தை சரி பண்ணிக்கும். இப்போ எப்படி சொல்கிறதுனா, இலங்கையில் நடந்த மாதிரி இல்லை பாகிஸ்தான் நடந்த மாதிரி பொருளாதார ரீதியாக ரொம்ப அடி வாங்கி அப்புறமேலுக்கு திருந்தினால தான் அது மாதிரி சொல்கிறேன். இது பொருளாதாரத்தை சொல்கிறேன். எல்லா விதத்துலேயும் அடி வாங்கி திருந்துறதுக்கு மனசாட்சிக்கு நம்மளே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் மனசாட்சிக்கு உட்பட்டு செயல்பட்டாலே ஓரளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்துடலாங்கிறது என்னோட நம்பிக்கை. நல்ல எண்ணங்களை விதைச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.